தேவனுடைய மக்கள் கிறிஸ்தவர்கள் போலீஸுக்கு போகலாமா, கோர்ட்டுக்கு போகலாமா என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் ஜெபித்தோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்னைக்கு தியானமாக கொண்ட பகுதி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும், இல்லைன்னா 8வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்த ஆவியானவர் பவுலின் மூலமாக நிருபங்களை கொடுத்து சபைகளுக்கு எழுதுகிறார். சபைகளுக்கு என்ன எழுதுகிறார்? உங்களில் ஒருவனுக்கு வழக்கு உண்டானால் வேறொருவனுக்கு வழக்கு. அது என்ன வழக்கோ, என்ன பிரச்சனையோ, இன்னைக்கு சர்ச்சில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் பல பிரச்சனைகள். அது இடம் பிரச்சனையாக இருக்கலாம், நிலம் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடை பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, சபைக்குள்ள பிரச்சனை இருக்கு, கமிட்டி பிரச்சனை, டைவர்ஸ் பிரச்சனை, எதுவாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஊழியக்காரர்களுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று. ஏன் அநீதிக்காரிடத்தில் போலீஸுக்கு போறீங்க? ஏன் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்க? போலீஸ் கிட்ட போனால் சரியாயிடுமா? கோர்ட்டுக்கு போனால் சரியாயிடுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தவான்களிடத்தில் போக வேண்டிய பரிசுத்தவான்களிடத்தில் போக வேண்டிய நீங்கள் அநீதிக்காரிடத்தில் போகலாமா? எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பரிசுத்தவான்கள் நியாயம் விசாரிக்கிறவர்கள். பரிசுத்தவான்கள் யார்? சபைக்கு ஊழியர்கள், மூத்த ஊழியர்கள். பரிசுத்தவான்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபத்திரரா? அற்ப வழக்குகள். உலகத்தையே நியாயம் தீர்க்கிறவர்கள் நீங்க தான். உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்கள் நம்ம தான். அற்ப வழக்குகள், இந்த உலகத்தில் உண்டான வழக்கு, சர்ச்சு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பக்கத்து பிரச்சனை, இதெல்லாமா கோர்ட்டுக்கு போவீங்க, கேஸ் போடுவீங்க. ஏன் நீங்க மற்றவங்க மேல கேஸ் போடுறீங்க? ஒருவேளை உங்க மேல அபாண்டமா யாருன்னா கேஸ் போடுறாங்க, போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க, உங்களை கோர்ட்டுக்கு இழுக்கிறாங்கன்னு சொன்னா கர்த்தர் அதை உடைப்பார். நியாயம் இல்லாமல் உங்கள் மேல கேஸ் கொடுத்தால் கர்த்தர் அதை உடைப்பார். ஆமென். ஆனா நீங்க யார் மேலேயும் கொடுக்க கூடாது. எந்த விஷயத்திலையும் சகோதர சகோதரிகள் சொத்து பிரச்சனை, டைவர்ஸ் பிரச்சனை, இதுல நீங்க போய் மாட்டிக்க கூடாது. நீங்க கோர்ட்டுக்கும் போகக்கூடாது, போலீஸுக்கும் போகக்கூடாது.